வாஜ்பாயோட நெருங்கிய நண்பரா அரசியலுக்கு அப்பாற்பட்டு வளம் வந்தவர் நீங்க. அப்ப இருந்த பாஜக இப்ப இருக்க பாஜக என்ன வித்தியாசம் பாக்குறீங்க? நல்ல கேள்வி, நல்ல கேள்வி. அடல் பிஹாரி வாஜ்பாய் என்ற மாமனிதர் தமிழக இந்திய அரசியலில் நான் மதிக்கின்ற மிகச்சிறந்த தலைவர்களில் ஒருவர். அவர் ஜனசங்கத்தின் தலைவராக இருந்தபோது லோக்சபாவில் பங்களாதேஷ் யுத்தம் நடைபெற்று மனக்ஷா தலைமையிலே இந்திய படைகள் வெற்றி பெற்று ஜெனரல் அரோரா முன்னிலையில் 90,000 பாகிஸ்தான் வீரர்கள் சரணடைந்த பின்னர் பார்லிமெண்ட் கூடிய போது சபைக்குள் நுழைந்த தலைமை அமைச்சர் இந்திரா காந்தி அவர்களை பார்த்து அதுவரை கடுமையாக எதிர்த்து விமர்சனம் செய்து கொண்டிருந்த அடல் பிஹாரி வாஜ்பாய் எழுந்து, துர்கா தேவியே வருக, வெல்கம் துர்கா தேவி, இந்தியிலே தான் சொன்னார். நாங்கள் எல்லோரும் உங்களை வணங்கி வரவேற்கிறோம் சொன்னார். அவ்வளவு அரசியல் பக்குவம் நிறைந்தவர். என் தனிப்பட்ட முறையில் என்னுடைய பொது வாழ்க்கையில் என்னை மிக 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 நேசித்தவர்களில் முதலாம் அவர், இரண்டாம் அவர் விஸ்வநாத் பிரதாப் சிங். மற்ற எல்லாருமே மதிப்புக்குரியவர்கள் தான். ஆனால் வாஜ்பாய் மாதிரி ஒரு லீடரை நான் பார்த்ததில்லை. அத்வானி அதே மாதிரி தான். ரெண்டு பேரும் உயர்ந்த தலைவர்கள். அப்போ பிஜேபியினுடைய இருந்த நிலைமைக்கும் இப்போ இருக்கிற நிலைமைக்கு ரொம்ப வித்தியாசம் இருக்கு. அவர்கள் இதே திருநெல்வேலியிலே நடைபெற்ற அதிமுக மாநாட்டில், இந்த தாமிரவதி ஆற்றங்கரையில் நடைபெற்ற 98 ஜனவரி 2-3 தேதிகளில் நடைபெற்ற அதிமுக மாநாட்டில் அப்பொழுது அதற்கு பொதுச் செயலாளராக இருந்த சகோதரி ஜெயலலிதா அதிலே கலந்து கொண்டார். அப்பொழுது கூட்டணி ஏற்படுத்திக் கொண்ட எங்கள் தரப்பிலும் நான் கலந்து கொண்டேன். சகோதரர் காளிமுத்து வந்திருந்தார், மருத்துவர் ராமதாஸ் வந்திருந்தார், வாழப்பாடி ராமமூர்த்தி வந்திருந்தார். அப்பொழுது அத்வானி அவர்களும் விமானத்தில் இறங்கி மாநாட்டுக்கு வந்து விட்டார். மாநாட்டில் வந்து அத்வானி உட்கார்ந்த பிறகு நான் ஒலிபெருக்கிக்கு முன்னாலே போய் பேச ஆரம்பித்து நேருக்கு நேராகவே அத்வானியிடம் கேள்வி கேட்டேன். நான் மதிப்புக்குரிய அத்வானி அவர்களிடம் நேரடியாக பதில் பெற விரும்புகிறேன். I want to get a categorical and specific reply from him for my question. Do you support secularism or not? நீங்கள் மதச்சார்பின்மையை ஆதரிக்கிறீர்களா, எதிர்க்கிறீர்களா? இந்த மேடையிலே எனக்கு பதில் வேண்டும் என்று கேட்டேன். இதை அத்வானி எதிர்பார்க்கவில்லை. ஆனால் பேசும்போது இந்தியா வரலாற்றிலேயே பிஜேபி முதல் முறையாக, அதுவரை சொன்னதே கிடையாது, we do support secularism, genuine secularism என்று இங்கேதான் அவரை பதில் சொல்ல வைத்தேன் நான். ஆகவே அதை பார்லிமெண்ட்ல போய் அவரை ரிப்பீட் பண்ண. ஆகவே மதச்சார்பின்மையை நீங்கள் ஆதரிப்பதாக சொல்லிவிட்டீர்கள் என்று இப்பொழுது எடுத்திருக்கிற இப்படிப்பட்ட மோசமான வேலைகளில் ஈடுபடவில்லை. உதாரணத்துக்கு சொல்றேன், குஜராத்தில் அரசு ஊழியர்கள் எல்லோரும் RSS ட்ரைனிங் பண்ணணும்னு மோடி ஒரு ஜிஓ போட்டார். அதை எதிர்த்து பார்லிமெண்ட்ல எல்லாரும், நான் உட்பட எல்லாரும் எதிர்த்து குரல் கொடுத்த போது பிரைம் மினிஸ்டர் ரூம்ல வாஜ்பாய் உட்கார்ந்திருந்தார். நான் உள்ள, எனக்கு அப்பாயின்மெண்ட்லாம் வேண்டியதே இல்லை. செக்ரட்டரிட்ட சொன்னா உடனே என்னை உள்ள அனுப்பிடுவார். நான் உள்ள போறேன். என்ன மிஸ்டர் பிரைம் மினிஸ்டர், வாட் இஸ் ஹேப்பனிங் இன் குஜராத்? அரசாங்க ஊழியர்கள் RSS ட்ரைனிங் எடுக்கணுமா? இது எவ்வளவு பெரிய கேடு! ஒரு ஸ்டேட்ல இப்படி கொண்டு வந்து ஒரு சீஃப் மினிஸ்டர் அறிவிச்சிருக்கிறாரே, பிரைம் மினிஸ்டர் நீங்க உடனே இன்டர்ஃபியர் பண்ண வேண்டாமா என்று நான் கேட்டேன். டோன்ட் வரி, ஐ வில் டூ த நீட்ஃபுல்னாரு. அங்க நரேந்திர மோடி சீஃப் மினிஸ்டருக்கு நீ வித்ட்ரா பண்ணலன்னா அந்த பதவியில நீ நீடிக்கிறது சந்தேகம்ட்டாரு. வேற வழி இல்லாம மோடி வித்ட்ரா பண்ணாரு. அப்படி அந்த RSS ட்ரைனிங்கே கொடுக்க கூடாது என்ற நிலை ஏற்படுத்துறது போக, அரசியல் நிர்ணய சபையில் ஜனகணமனவை ஏற்றுக்கிடுறோம்,
ரவீந்திரநாத் தாகூர் எழுதிய ஜனகணமனவை தேசிய கீதமாக ஏற்றுக்கிறோம். பக்கிம் சந்திர சட்டர்ஜி எழுதிய வந்தே மாதரத்தை ஏற்கக்கூடாது. அதில் 4 ஸ்டான்ஸாவில் இந்து கடவுள்களை பற்றி சரஸ்வதி, லட்சுமி, யமுனா என்னெல்லாம் போட்டு அதற்கு வர்ணனை கொடுத்து பாராட்டி அதை பாராட்டுவதை பாட வேண்டும் என்று சொன்னால் இந்த நாட்டினுடைய மதச்சார்பின்மை பங்கப்படும். சிறுபான்மை கிறிஸ்தவர்கள், முஸ்லீம்கள் கடுமையாக எதிர்ப்பார்கள். நாட்டுக்கே ஆபத்து என்று அண்ணல் அம்பேத்கர் தலைமையிலான அந்த டிராஃப்டிங் கமிட்டியில் எல்லாரும் எதிர்ப்பு தெரிவித்து அதை ரிமூவ் பண்ணிட்டாங்க. 4 ஸ்டேட்ஸாவை ரிமூவ் பண்ணாலும் இந்த 2 ஸ்டேட்ஸாவையும் கூட சர்க்கார் கீதமாக பாடக்கூடாதுன்னு முடிவெடுத்துட்டாங்க. இப்போ இவங்க என்ன செய்யிருக்காங்கன்னா அந்த 4 ஸ்டேட்ஸாவையும் சேர்த்து நிராகரிக்கப்பட்ட அந்த 4 பாராக்களையும் சேர்த்து இந்த வந்தே மாதரத்தை தேசிய கீதத்துக்கு முன்னால ஒவ்வொரு நிகழ்ச்சியிலையும் பாடணும், எல்லா அரசு நிகழ்ச்சிகளையும் பாடணும், எல்லா கல்லூரிகள் பள்ளிகளையும் பாடணும் என்று தங்களுக்குள்ள மிருகத்தனமான மெஜாரிட்டியை வைத்துக் கொண்டு படுபயங்கரமான அநீதியான நாட்டின் ஒருமைப்பாட்டுக்கும் மதச்சார்பின்மைக்கும் கூட்டாட்சி தத்துவத்துக்கும் வேட்டு வைக்கின்ற வேலையை மத்திய அரசு நாடாளுமன்றத்திலே நிறைவேற்றிருக்கிற மசோதாவை அதற்கு என்னுடைய with all the force under my command என்னுடைய முழு சக்தியையும் பயன்படுத்தி இதை கடுமையாக எதிர்க்கிறோம். இதை எதிர்ப்பதற்கு அதற்காக களங்கள் எப்படி அமைய வேண்டும் என்பதை திமுக கழகம் தீர்மானிக்க வேண்டும். நான் கூட்டணி கட்சி என்ற முறையிலே கேட்டுக்கொள்கிறேன். இது பெரிய ஆபத்து. இது என்னன்னா, இதைவிட பெரிய ஆபத்து வருவதற்கு இது முன்னோடும் பிள்ளையாக வந்திருக்கிறது. அடுத்த ஆபத்து என்ன வரப்போகுது? அவங்க அடுத்து என்ன செய்ய போறாங்கன்னா, இந்தியாங்கிற பேரை மாற்ற போறாங்க. அவங்க திட்டம் அதுதான். பாரத்னு தான் அழைக்கணும். முஸ்லிம்ஸுக்கும் கிறிஸ்டின்ஸுக்கும் சிட்டிசன்ஷிப் ரைட்டும் கிடையாது, ஓட்டிங் ரைட்டும் கிடையாது. இதெல்லாம் அவங்க 2022 அலகாபாத்தில் போட்ட தர்ம சன்சத்துங்கிற கான்ஃபரன்ஸில் போட்ட பிரகடனம். அடுத்து இன்னொரு பிளான் வச்சிருக்கிறாங்க, தலைநகர டெல்லியிலிருந்து வாரணாசிக்கு மாற்றுறது. இதுவும் அவர்கள் திட்டங்களில் ஒன்று. இப்ப தேசிய மொழிகள் 22 மொழிகள் அங்கீகரிக்கப்பட்டிருக்கல, தேசிய மொழிகள் அல்ல, 8வது பட்டியலிலே இருக்கிற மொழிகள். அதுல இந்தி சமஸ்கிருதம் மட்டும்தான் இருக்கணும்னு அதையும் திருத்த போறாங்க. இவையெல்லாம் வருங்காலத்திலே நம் தலைக்கு மேல் தொங்குகிற கத்திகளாக, அபாய அறிவிப்புகளாக இருக்கின்றன. அதற்கு முன்னோட்டமாக இப்போ வந்தே மாதரத்தை கொண்டு வந்து சேர்த்திருக்கிறார்கள். எனவே நாட்டின் ஒருமைப்பாட்டில் நம்பிக்கை உடையவர்கள், அனைத்து மதங்களையும் மதிப்பவர்கள் முழுமூச்சாக இதை எதிர்க்க வேண்டும். இதற்கு எதிர்ப்பதற்கு ஒவ்வொரு மாநிலமும் அதற்குரிய வேலைகளை செய்ய வேண்டும் என்பதை நான் நம்முடைய செய்தியாளர்கள் மூலமாக என் கருத்தாக நான் பதிவு செய்கிறேன்.